HKM ஆன்லைன் பேங்கிங் சர்வீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்னென்னலாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் என்ன யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாரிசு சான்றிதழ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். TNEGA அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு நீங்கள் சிட்டிசன் போர்ட்டல் மூலியமாக லாகின் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாகின் கொடுத்தோடனே உங்கள் பாஸ்வேர்டு அண்ட் இமெயில் ஐடி கேட்கும், அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இது வரைக்கும் நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணதில்லை அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்துட்டு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ இதை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் இதோட கேப்சா கோடை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். அதில் இருக்க மாதிரி அப்படியே ஃபில் பண்ணுங்கள். அப்புறமா லாகின் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள், லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் வரும், அதில் வந்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. நான் வந்து ஆல்ரெடி கேன் நம்பர் வச்சுருக்கேன். ஸோ நான் கேன் நம்பர் வந்துட்டு மேஜர் சில்ட்ரன் பேரில் தான் இப்போ எடுக்கணும். ஏன்னா அதாவது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பையன் பேரில் தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கீழே ஜென்ரேட் OTP அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என் ஃபோனுக்கு வந்துட்டு OTP வரும். அண்டு இந்த OTP வந்துருச்சு 2172. அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் OTP கொடுக்குறேன். அப்புறம் ப்ரொசீட் கொடுத்துக்கோன்னு நெக்ஸ்ட்டு ஃபார்ம் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆஃப் மேஜர் சில்ட்ரனோட இது வரும். இதோட கேன் நம்பர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணது. இந்த சில்ட்ரன் வந்துட்டு அதாவது இந்த மேஜர் சில்ட்ரன் தான். ஸோ அதை நான் வந்து கொடுக்குறேன். தென் வந்து நேம் ஆஃப் த டிசீஸ், டெத் ஆனவங்க நேம் வந்துட்டு சுப்ராயல். அதே மாதிரியே தமிழ்லையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் வந்து என்னவோ அதை போட்டுக்கோங்க. மேல் கொடுக்குறேன் நான். இது வந்து இவரோட ஃபாதர் நேம். இவரோட ஃபாதர் நேம் வந்துட்டு எத்திராஜா. இதையும் தமிழில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்க அம்மா நேம் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் லக்ஷ்மின்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் டெத் அப்படின்னா சென்னைன்னு நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். டேட் வந்துட்டு 26/3/2006. நீங்கள் வந்து அவர் எப்போ டெத் ஆனாரோ அந்த டேட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் நம்பர் பழைய ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்பரில் இருக்கும், அதனால் அது டெத் சர்டிஃபிகேட்டில் பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது டெத் ஆனவங்க அட்ரஸ் தாலுக், ஃபஸ்ட்டு அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த தாலுக் சேர்ந்தவங்க அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவங்க என்ன வில்லேஜ், அவங்களோட ஸ்ட்ரீட் நேமாக இருந்தாலும் சரி நம்பராக இருந்தாலும் சரி, ரெண்டில் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 இருந்தாலும் பரவாயில்ல, அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட வீட்டு டோர் நம்பர், ஃப்ளாட் நம்பர் இதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே தமிழ்லையும் என்ட்ரு பண்ணிக்கணும். இங்கே இப்போ கொடுத்துருக்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தமிழ்லையும் என்ட்ரு பண்ணிக்கணும். இப்போது டோர் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பின்கோட் கொடுக்கணும். அப்புறம் இதில் வந்து மொத்தம் எத்தனை வாரிசு அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு வந்து எத்தனை வாரிசு இருக்காங்க அப்படின்றத என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த சில்ட்ரன்ஸோட நேம்ஸும் இதில் என்ட்ரு பண்ணிக்கணும். இவங்க வந்து மொத்தம் 3 பேர் தான். சங்கர், அவரோட ஏஜ் வந்து 48. அவர் வந்து மேரீடு தான் அவர். இப்போ நான் வந்து ஆட் கொடுத்துக்கிறேன். செகண்ட் வந்து டாட்டர் வந்துட்டு மகேஸ்வரி, அவங்க ஏஜ் வந்து 46.
அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸும் மேரிட் தான். ஸோ நான் மேரிட் கொடுக்குறேன். இதையும் இப்போ நான் ஆட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தன், அவரோட ஏஜ் வந்து 43. இவர் வந்துட்டு அவரோட சன். இவரோட மேரிட்டல் ஸ்டேட்டஸும் மேரிட் தான். இன்கேஸ் இதில் வந்து ஃபர்ஸ்ட் சன் சங்கர் டெத் ஆகி இருந்தா அப்படின்னா அவரை ஆட் பண்ணி அவரோட பசங்க நேம் நம்ம இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சங்கர் டெத் ஆகிட்டாரு அப்படின்னா இப்போது அவங்களோட பையனோட பேர் போடுறேன். இவர் வந்து அன்மேரிட் தான். இப்போ வந்து ஆட் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து அதை சப்மிட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த சங்கரோட பையன் பேர் கொடுத்தாலும் அதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். அது சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ இப்போ நான் டெலீட் பண்ணிட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆஃப் அப்படின்ட்டு இருக்கும், அப்ளிகண்ட்டோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். அது கீழே பாருங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது டவுன்லோட் ஆகிடும். அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்ளிகண்ட் யாரோ அவங்களோட ஃபோட்டோ அப்புறம் அவங்களோட சைன் இது ரெண்டுமே அதில் இருக்கணும். அப்புறம் அந்த சில்ட்ரன்ஸ் 3 பேரோட ஏஜ் டைப் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவங்க பையன் ஒருத்தர் தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். விஜய், அவனோட ஏஜ் வந்து 23, சன் ஆஃப் ப்ரீடேசியர் சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இவர் வந்து அன்மேரிட். ப்ரொசீட்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. அந்த பிரிண்டில் இருக்க சங்கர் ஃபோட்டோவை சைன் அதே மாதிரி மற்றவங்களோட சைன் பண்ணணும். இப்போ பிரிண்டில் பார்த்தீங்கன்னா சங்கரோட ஃபோட்டோ இருக்கும், அதே மாதிரி அவரோட சைன்லாம் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அதே பிளேஸில் வந்து மற்ற 2 பேரோட சைனும் இதில் போட்டுக்கணும். இதை அட்டாச் பண்ணுங்கள். எப்படி நான் ஃபஸ்ட்டு சங்கர் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஸ்மார்ட் கார்டு எல்லாமே என்ட்ரி பண்ணணும், அதே மாதிரி செகண்ட் டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் போத் அம்மா அண்ட் அப்பா 2 பேருதுமே இதில் அட்டாச் பண்ணுங்கள். தேர்டாக இவங்களோட ஆதார் தேர்டாக வந்து இவங்களோட ஆதார் கார்டை வந்து மேக்ஸிமம் அட்டாச் பண்ணால் போதும். ஒருத்தரோட ஸ்மார்ட் கார்டு பண்ண போதும். ஏன்னா அவங்க 3 பேரோட ஆதார் கார்டையும் அட்டாச் பண்ணுறப்போ நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் 3 பேருதுமே சைன் போட்டு இதில் கொடுக்கணும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து 200 KB தான் இருக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு எல்லாமே அட்டாச் ஆகிடுச்சு. பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட்கான இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷனில் போய் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆன்லைன் பேங்கிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேஜ் வரும். இந்த பேஜ் மூலியமாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கொடுத்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்துட்டு அவ்வளோ ரிஸ்க்கான வேலை இல்லை. இது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.